சிலர் வந்து கலையை வளர்க்குறாங்க, சிலர் வந்து கலையை விற்கிறாங்க. எல்லா மனிதனுக்குள்ள ஒரு கொலைகாரன் இருக்கிறான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Oscar is always on right track. That is why fast track taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க, நீங்க வந்து ஒரு கொலை பண்ணிட்டீங்க, நான் கொலை பண்ணது கிடையாது, ஆனா நான் ரியாக்ட் பண்ணணும் அந்த இடத்துல. அப்ப எப்படி அந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கி நான் வெளியே காட்டணும்? நீங்க கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதனுக்குள்ள ஒரு கொலைகாரன் இருக்கிறான். நவரசங்கள்ல 9 ரசம் தான் வச்சிருக்கீங்க இல்லையா? நான் வந்து 36 ரசம் வச்சிருக்கேன். 36? ஆமா. ஒரு வேஷம் போட்டு டைலாக் கொடுத்தா நடிக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு சிவாஜியோட பேரனம் ஆயிடுறேன். நான் கேட்குறேன், சிவாஜியே பல படங்கள்ல வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காரு. தேவர் மகள் பிரமாதமா பண்ணியிருக்கிறேன் இல்லை, அது ஓவர் ஆக்டிங் கிடையாது இல்லை. ஆக்டர்ஸ்னா இந்த அளவுல தான் கத்தணும், இப்படிதான் சிரிக்கணும், இப்படிதான் கோவப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா ஆக்டர்ஸ்க்கு தனியா? நம்ம எந்த நிலையிலேருந்து வரோம், எந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலேருந்து வரோம், எந்த மாதிரி அட்மாஸ்பியர்லேருந்து வரோம்னு வச்சு தான் நம்மளோட சைக்காலஜி இருக்குது. அவங்கெல்லாம் வந்து கால் அடிப்பட்டா மிடில் கிளாஸ் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். மிடில் கிளாஸ் எப்போவுமே ஓவர் ஆக்டிங். அப்போ இந்தியன் சினிமாவை திமிரோட நடிக்கணுமா, ஹம்பிள்ட நடிக்கணுமா? அப்போ இப்போ வர சினிமால திமிரோட தான் இருக்கு. அதனால கோடிக்கணக்கில் வேஸ்டா போகுது. புக்கு வந்து அறிவு கொடுக்குது, சமூகத்துக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குது. இது வந்து லிட்ரேச்சர். சினிமான்றது நடமாடும் லிட்ரேச்சர். ஒரு பேஜ் இருக்கிற வேல்யூ வந்து சினிமா பண்ணுதா? எல்லா சினிமா சொல்லலை, சினிமா பண்ணுது. சிலர் வந்து கலையை வளர்க்குறாங்க, சிலர் வந்து கலையை விற்கிறாங்க. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தியேட்டர் லேப் ஆக்டர்ஸ் ஒர்க் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். எங்க கூட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஜெயராம் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். இங்கே ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு சொன்னீங்க. தென் அப்போ ஒருத்தர் அழுதாரு, ஒருத்தர் வந்து தட்டி கொடுக்குறப்ப நீங்கள் சொன்னீங்க ஸ்டாப், இதை பண்ணக்கூடாது அப்படின்னீங்க. லைக் நம்ம நார்மல் லைஃப்லேயே வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்து யாராவது அழுகிறாங்கன்னா நம்ம அழாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறதா ஒரு பழக்கமே. ஸோ அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஒரு நடிப்புக்கும் யதார்த்தத்துக்குள்ள வேறுபாடுகள் தான் அதுதான் இது. ஆமாம், நிஜ வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு நண்பன் என்று காமிக்கிறதுக்காக ஆறுதல் என்ற பேர், அதுக்கு ஒரு ஆறுதல் ஒரு பேர் வச்சுட்டு அவர் வந்து தட்டி கொடுக்கறது அப்படின்னு வச்சுருங்க. ஏன்னா எல்லா ஹியூமன் பீயிங்கில் வந்து பாடியை தாண்டி சோல் கனெக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த சோல் கனெக்ஷன் இருக்கிறவங்க வந்து நம்ம பெயின் அவங்க பெயின் ரெண்டும் ஒன்று தானே. அவங்க அழும்போது வந்து நமக்கு அழுகையாக இருக்குது, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு ஆறுதலுக்கான ஒரு விஷயம் கொடுக்குது. பட் அதையும் தாண்டி அது போல் எல்லாருமே சோல்மேட் கனெக்ஷன் கிடையாது. அது இல்லாதவங்க எல்லாருமே வந்து ஒரு போலியான ஆக்டிங் தான். அதனால் வந்து இப்போது நீங்கள் சந்தோஷமாக வந்து சிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீ சேர்ந்து சிரிக்கிற. உன்னை யாராவது திட்டினாங்கன்னா யாரா என்னடா திட்டுது அப்படின்னு கேட்ட உடனே இந்த திட்டினாடா உடனே அவ்வளோ சேர்த்து நீங்களும் எப்படி திட்டலான்னு நீங்கள் கோவப்படுறீங்க. பயமாக இருக்குது அப்படின்னு எதுக்கிட்ட பயப்படுறீங்க, இல்லடா அங்கே பாம்பு இருக்குது ஐயோ நீங்களும் சேர்ந்து பயப்படுறீங்க. எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் அழுத மட்டும் நீ அழமாட்டேங்கிற. அப்போ பொய் தானே. எல்லாத்தையும் துணை சேர்றவன் அழுகை வரும்போது துணை சேரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தானே ஆறுதல் சொல்றது, அழாதீங்க. அழுகைன்றது ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு எமோஷன் யார் சொல்லி கொடுத்தா? அப்படிதானே நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். அந்த முட்டாள்தனத்தை உடைக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அழுகைன்றது ஆரோக்கியமான ஒரு விஷயம். உன்னோட ரத்தத்துக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு 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 உஷ்ணம் வந்து அந்த வார்த்தை நடக்குது. ரத்த நாளங்களை வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. சூடான ரத்தம் மூளைக்கு போகும்போது ஒரு ஃப்ரெஷ் பிளட் வந்து உருவாகும் போது மூளை செல்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ நிறைய எதுவும் மென்டல் பிளாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரிலீஃப் ஆகிட்டு ரொம்ப கூல் ஆகுறேன். எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு எமோஷன். ஸோ இப்போது அந்த நடிப்பு யதார்த்தம் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி நம்மளே வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறாங்க, ரொம்ப ரியலாக இருக்குது அப்படின்றோம். நடிப்பு யதார்த்தம் ரெண்டையும் ஒன்று சேர்த்து தானே அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது தானே அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே எல்லாத்துக்கும் வந்து ஒரு பயிற்சின்னு ஒன்று இருக்குமா. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யதார்த்த வாழ்க்கையில் அவங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் தம்பி இருக்கிறாரு, அந்த தம்பி வந்து ரொம்ப கவலையில் உட்காந்துருக்கிறாரு, நீங்கள் அவனுக்கு போய் என்ன ஆறுதல் கொடுக்குறீங்க அப்படின்றத பார்த்தா அந்த தம்பிக்கு உனக்கு இருக்கிற அந்த உறவோட அந்த ஸ்பேஸோட முடிஞ்சு போச்சு. ஆனால் தம்பி மேலே நீங்கள் வச்சிருக்கிற உணவோடைய மீனிங் இருக்குல்ல, அக்காவுக்கு தம்பிக்கிற அந்த பாண்டிங் அதுக்குள்ளே ஒன்று விஷயம் இருக்குது.
அந்த விஷயத்தை வெளிப்படையாக நீங்கள் வசனத்தோட சொல்லி அவன் ஆறுதலை கொடுத்தேன். அந்த அனுபவம் இருக்குல்ல, பல பேருக்கு கிடைக்காம இருக்கு. அதை நீ வந்து குவாலிட்டியாக கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த இந்த ஒரு இந்த ஒரு மெத்தடு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அந்த அந்த ஒரு குவாலிட்டியான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டும்போது நீ பல பேருக்கு வந்து ஒரு சிறந்த நடிகை இல்லை நடிகைன்னு பேர் வாங்குறீங்க. ஏன் அப்படின்னா பார்க்குற பார்வையாளனுக்குள்ளார இந்த ஒரு உணர்வுகள் இருக்குது, மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உணர்வுகள் ஒன்று இருக்கு இல்லையா, அது எல்லாமே எப்படி ப்ரெசன்ட். சிலர் வந்து ஏடா நீ சிரிக்கிற அப்படின்னா எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. சிரிப்பு கூட வரலன்னா என்ன பண்ணுறது? ஏடா அழறன்னா எனக்கு கண்ணீரை வரமாட்டேங்கிறது அப்படின்றாங்க. கண்ணீர் வரல அப்படி என்ன பண்ணுறது? வாழ்க்கை தானே. அப்போ வாழ்க்கையை அவனுக்கு அனுபவிக்க தெரியல. அனுபவிக்கிற வாழ்க்கை யாராலும் தடுத்து வேற வச்சிருக்கிறான். ஆனால் சினிமாவுக்கு வந்து அந்த அழுகை தேவையாக இருக்குது அப்படின்னா அனுபவம் தேவையாக இருக்குது. அனுபவம் வந்த பிறகும் அது உன்னுடையது மட்டும்தான். ஆனால் வெகுஜனங்களுக்கு கொடுக்கணும்னா அது நீ செதுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு காதலாக இருக்கட்டும், ஒரு பயமாக இருக்கட்டும், ஒரு கோபமாக இருக்கட்டும், எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. ஆனால் அதை நீ வந்து ரீசர்ச் பண்ணி தரமாக மாற்றி கொடுக்க வேண்டியது இருக்குது. அது நேற்றுக்கு இன்னைக்கு நாளுக்கு உபயோகப்படுற மாதிரி. கண்டிப்பா. இப்போ ஒரு எமோஷன் உள்ள கடத்தி வெளியே காட்டுறது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ எனக்கு தம்பி இருந்தா என்னால ஸ்க்ரீன்ல காட்ட முடியும், என் தம்பி கிட்ட நான் எப்படி பேசுவேன், என் தம்பிக்கு எனக்கு என்ன மாதிரி பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க, நீங்க வந்து ஒரு கொலை பண்ணிட்டீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் கொலை பண்ணது கிடையாது, ஆனா நான் ரியாக்ட் பண்ணணும் அந்த இடத்துல. அப்போ எப்படி அந்த ஒரு விஷயத்த உள்வாங்கி நான் வெளியே காட்டணும், அது எப்படி பண்றது? நீங்கள் கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதனுக்குள்ள ஒரு கொலைகாரன் இருக்கானா? இப்போ நீங்கள் நினச்சா கூட இந்த சமூகத்தில் பல பேர் கோபம் இருக்கு. அவன் செத்தா தான் இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் இருக்குல்ல. அப்போ நீ கொலைகாரன் தானே. அவனுக்கு ஒன்று பார், அந்த எக்ஸ்பிரஷன் தானே வந்துடும் அது. ஆமாம். ஓகே. ஸோ இவ்வளோதான் விஷயம் இல்லை. என்ன சொல்லுவாங்க, உணர்ந்து அதை நான் பண்ணினா தானே எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி. அது உணர்தல் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் ஒரு கொலைகாரன் இருக்கான்ல. ஓகே. அவனு மூடி வரைச்சி வச்சிருக்குல்ல. இப்போ எவனோ ஒருத்தன் பார்த்தா அவனும் அப்படியே சுட்டு இருக்குன்னு போல ஒரு கோபம் இருக்கு, எல்லா மனிதனுக்குள்ளே இருக்கு. உன்னால் பண்ண முடியல, ஸ்க்ரீனில் எவனோ ஒருத்தன் பண்ணுறான். இப்போ அது மாதிரி நாளைக்கு நீ ஸ்க்ரீன் போகும்போது அந்த கோபத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஒருத்தர் நினச்சி பாரு, ஒருத்தர் செஞ்சு பாரு. அந்த பார்வையில வந்து திகில் வந்துடும். குத்த வேண்டியதில்லை, பார்வையில் கொலவெறி தெரிஞ்சிடும். ஏன்னா சமூகத்தில் ஒருத்தர் மேலே நீ கோபமாக இருக்க, அது அதான் உணர்ந்து செய்யறது. நீங்கள் அதை உணர்ந்து பாரு. மனிதன் இந்த ஸ்கின் இருக்கிற வரைக்கும் உணர்வுகள் வந்து ஏகப்பட்டது இருக்கு. நவரசங்களில் 9 ரசம் தான் வச்சிருக்கீங்க இல்லையா? நான் வந்து 36 ரசம் வச்சிருக்கேன். 36? ஆமா. என்ன சொல்ல முடியாது. இல்லை, ஏதாவது ரெண்டு எங்களுக்கு தெரியாத ரெண்டு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். டூயல் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஓகே. நிஜ வாழ்க்கையில் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்படியா? ஆமாம். இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க, சிரிக்கிறது பின்னாடி உங்கள் கண்ணு வந்து வேறு எதுவும் யோசிக்குது இல்லை. இந்த ரெண்டுமே எனக்கு கொடுத்துட்டீங்களே. ஓகே. இது யார் கேட்டு கொடுத்தீங்க? இப்படி நான் பிரிப்பேன். பார்த்தாலே உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஓகே. அது அந்த மாதிரி கோபம் ஒன்று இருக்குன்னா, கோபம்ன்றது டேர்னிங் பாயிண்ட். டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அதுதான் கோபம்ன்றது ஒரு எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்குல்ல. அந்த ரீசன் ஒன்றும் இல்லை, 4-5 இருக்கும். கோபத்துக்கு ரீசன் நிறைய இருக்கு இல்லையா? 4-5 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோபம் அப்படின்னா, கோபத்துக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்கள். உங்களுக்கு கோபம் வரணும்னா யாராவது என்ன ஏதாவது திட்டா எனக்கு கோபம் வரும். என்னென்ன திட்டினாங்கிறதா இருக்கே. யாராவது ஏதாவது ஒரு எனக்கு பிடிக்காத வார்த்தைகள் என்ன திட்டினா எனக்கு கோபம் வரும். அப்படி பிடிக்காத வார்த்தைகள் நமக்கு நிறையா இருக்குது. பர்டிகுலராக ஒன்று சொல்லணும். ஐயோ, இதுதான். இப்போது ரேண்டமாக இருக்கவே முடியாது லைஃபு. உண்மையிலே வந்து கோபம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆமாம், இருக்குது. நம்ம எதை நம்பிக்கிட்டு இருக்கோம் நமக்குள்ளே, அது வந்து ஆப்போசிட்டை வந்து அப்படின்னு ஏதாவது நம்மளை அகெயின்ஸ்ட் சொல்லும்போது கோபம் வரும். நேச்சுரல் இல்லையா? ஸோ இந்த கோபத்துக்கு கோபத்துக்கு ரீசன் வந்தாச்சு. இப்போ இந்த ரீசனுக்கு ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க? இப்போ எல்லாருமே கோபம் தான் காட்டுறான், ரீசன் இல்லை, ரியாக்ஷனும் இல்லை. இந்த ரெண்டு சேர்ந்து 3 ஆயிடுச்சு ஒரு எமோஷனுக்கு. இப்படி 9 × 3 என்ன ஆயிடுச்சு? 27 ஆயிடுச்சா? இப்போ டுவல் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அது ஒரு 9 இருக்கு. இப்படி அது நான் பேசிக் இப்படி நிறைய இருக்கு. அதனால தான் நடிப்புக்கு கல்வி அப்படின்றது வந்து ஒரு பெரிய டிக்ஷனரி. இது பைபிளோட அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நடிக்கிறதுலே சொல்லுவாங்க ஓவர் ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்.
நார்மலாக நடிக்கிறது அப்படின்னா எந்த மீட்டர் நம்ம அதிகமாக்கும் போது அது ஓவர் ஆக்டிங்காக போயிடுது? டைரக்டர் வந்து ஒரு இந்த கேரக்டருக்கு வந்து இவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருப்பார். அது உள்வாங்குற ஒரு ஆக்டர் அது தேவையா இருக்கு. அது எப்படி உள் வாங்கிக்கிறது? உள் வாங்காமலே நானும் நடிகன் சரண்டு கெஞ்சி வந்து வேஷம் வாங்கிடுறான். மேக்கப் எல்லாம் நல்லா இருக்கு, ஃபேஸு ஸ்க்ரீன் ஃபேஸு ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ஆக்டிங் மட்டும் ஓவராக இருக்கு. அப்படி என்னன்னா அவனை ஒரு வேஷம் போட்டு டைலாக் கொடுத்தா நடிக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு சிவாஜியோட பேரனம் ஆயிடுறான். நான் கேட்குறேன், சிவாஜியே பல படங்களில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காரு. தேவர் மகள் பிரமாதமாக பண்ணியிருக்காரு இல்லை, அது ஓவர் ஆக்டிங் கிடையாது இல்லை. பாரதிராஜர் ஒரு படம், அது ரொம்ப அருமையான படம் இல்லை. அது மட்டும் இல்லை, இது முதல் மரியாதை. முதல் மரியாதை இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட நிறைய படங்களை வந்து பிரமாதம் நடிச்சிருக்காரு. இந்த டைரக்டர் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கக்கூடியவன் தான் நடிகர். இப்போ அது புரிஞ்சிக்காம நடிக்கும் போது டைரக்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஓவர் ஆக்ட் வேணாம் அப்படின்றான். அங்கே டைரக்டருக்கு அப்புறம் 10 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அந்த வார்த்தை கேட்டாச்சு. கேமராமேன் கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த வார்த்தை கேட்டாச்சு. லைட் மேன் ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த வார்த்தை கேட்டாச்சு. இந்த ஓவர் ஆக்டர் ஒரு ஆக்டருக்கு இவர் கொடுத்த ஒரு முத்திரை உலகம் பூரா இப்படி தான் பரவுது. ஏன் அப்படின்னா அவர் புரிஞ்சிக்காம நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. டைரக்டரோட விஷன் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நடிகன் தேவை, அவனுக்கு ஒரு பயிற்சி தேவை. ஆக்டர்ஸ்னா இந்த அளவுல தான் கத்தணும், இப்படி தான் சிரிக்கணும், இப்படி தான் கோவப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா ஆக்டர்ஸ்க்கு தனியா? இருக்கு. அதை காட்டும் போது அது கரெக்டான ஆக்டிங்காக இருக்கு. நம்ம எந்த நிலையிலேருந்து வரோம், எந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலேருந்து வரோம், எந்த மாதிரி அட்மாஸ்பியர்லேருந்து வரோம்னு வச்சு தான் நம்மளோட சைக்காலஜி இருக்குது. அவங்கெல்லாம் வந்து கால் அடிப்பட்டா மிடில் கிளாஸ் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணணும். மிடில் கிளாஸ் எப்போவுமே ஓவர் ஆக்டிங் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டோரி எல்லாமே ஓவர் ஆக்டிங். சினிமாவில் இருக்கட்டும், நிஜ வாழ்க்கையில் இருக்கட்டும், எல்லாத்தையும் சின்ன நெருப்பு கூட ஊதி தள்ளுறது இவங்க தான். ஊரே பற்ற வைக்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான். அங்கே தான் எல்லா பிரச்சனையும் உருவாகுது. லோயர் மிடில் கிளாஸுங்க அறுத்துச்சுன்னா அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்பர் மிடில் கிளாஸ்னா சட்டிலாக நடிப்பாங்க. அப்பர் கிளாஸ் வந்து அதை பற்றி கடுக்கவே மாட்டாங்க. அதை படித்த ஷிட் அந்த பேண்டட் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்மா. ஸோ நம்ம வளர்ன்ற விதம், அந்த சூழல் வந்து சைக்காலஜி வந்து உன்னை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, உன்னை வந்து ஒரு ஆர்டர் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி தான் நீ நடந்துப்ப. நீங்கள் அப்பர் கிளாஸில் இருக்கிறீங்க, அடிப்படை ஓ மை காட் அப்படின்னு நீங்கள் அழுதிங்கன்னா அவங்க வாட் ஹேப்பன் ரியாக்ஷன் அவ்வளோதான் இருக்கும். ஓகே, அடிப்பட்டுச்சு, அதுக்கே ஓவர் ஆக்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு அது ஓவர் ஆக்டிங். நீ மிடில் கிளாஸ் போட்டு இது பண்ண வேண்டாம், ஓ மை காட் ஐயோ அது கொண்டு வாடா, இது கொண்டு வா. இந்த ஓவர் ஆக்டிங்கு இன்னொரு ஓவர் ஆக்டிங் அப்படி ஜோடி சேர்ந்துருது. அப்போது அந்த எந்த ஏரியா பொறுத்து தான் அந்த ஆக்டிங் அது வந்து டிசைட் ஆகுது. எல்லாத்துக்கும் ஓவர் ஆக்டிங். நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்த பிறகு அந்த மாதிரி கதை திருடி அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதால அது போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் கல்யாணம் நடக்குது, நீங்கள் வந்து விருந்தாளி வராங்க, போகும்போது சாப்பிட்டீங்களா அப்படின்னு எப்படி கேட்பீங்க? சாப்பிட்டீங்களா தலாட்டம் சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? தலை கையை ஆடிடுச்சு. எப்படி சார் பேசும்? அதான் ஓவர் ஆக்டிங். இது தேவைப்படுது. இல்ல நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா கை ஆடுறது வந்துங்கண்ணே சாப்பிட்டீங்களா, பொம்மை மாதிரி வந்து சாப்பிட்டீங்களா இப்படி நம்ம கேட்க மாட்டோமே, சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்போம். ஆனா அப்பர் கிளாஸ் என்ன பண்ணுங்க, அப்பர் கிளாஸ் எப்படி கேட்பான்? அப்பர் கிளாஸ் எப்படி கேட்பான்? ஒரு ரியாக்ஷன் அதுல என்ன நீங்க எமோஷன் கடத்த முடியும்? இப்போ நான் சொல்றேன், நீங்க எனக்கு நல்லா தெரியும், நீங்க என்னோட க்ளோஸ், நீங்க வந்து எனக்கு ஒரு அப்பா அப்படின்றப்போ அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க அப்படின்னா வந்து அப்பா சாப்பிட்டீங்களா, நல்லா இருந்ததா, சாப்பிடுங்க போய், இப்படிதான் நான் பேச முடியாது. சாப்பிட்டீங்களா, நல்லா இருந்ததா, அது உயிரில்லாத நடிப்பு. நீ அப்படி கேட்க முடியாது. நாங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா சொல்லணும் இன்னும் ரொம்ப கிளாஸ் வந்தேன், வாங்க சாப்பிட்லாம். ஓகே, அப்படி நீ போய் சாப்பிட போகிறது இல்லை, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னா நீ ஒரு திக்னஸ் ஆக்கி ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி வந்து ரொம்ப திக்காயிடுறேன், ஹம்புள்டாக ஆயிடுறேன். அவன் என்ன பண்ணேன், இல்லை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நாம் ஆக்சுவலி என்ன பண்ண தெரியுமா, ஓவர் ஆக்டிங்க 3 எக்ஸ்பிரஷன் ஒன்றா கொடுக்குறோம். ஓகே, சாப்பிட்டீங்களா, சவுண்டு, தலையாட்டுறது, கை, இந்த 3 சொன்னதான் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவான். நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன திமிரு பார்த்தி அவனுக்கு அப்படின்னு அது இருக்குதானே. ஸோ அப்போது இந்தியன் சினிமாவை திமிரோட நடிக்கணுமா, ஹம்புள்ட நடிக்கணுமா? ஹம்பிள்ல தான் இருக்கு. அப்போ இப்போ வர சினிமாவில் திமிரோட தானே இருக்கு. அதனால எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட முடியாது. கோடிக்கணக்கில் வேஸ்ட்டாக போகுது. அது ஒவ்வொருத்தவங்களுடைய புரிதல். இப்போ உங்களுக்கு இருக்க புரிதல் அவங்களுக்கு இல்லாம இருக்கு. இந்தியன் சினிமானா ரியலிஸ்டிக் சினிமாங்க. இந்தியாக்கான சினிமா வேணும். ஸோ ரியலிஸ்டிக் வேண்டாம். அப்போ
ரியலிஸ்டிக் தான் வேணும், Okay. ஆர்டிஃபிஷியாலிட்டி வேண்டான்ற. ஸோ சினிமான்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்குறோமோ நம்ம என்ன இது புக் என்ன பண்ணோம் அதை தானே பண்ணுது? காட்டுறோம். புக் என்ன பண்ணுது? புக்கு வந்து அறிவு கொடுக்குது, ஆமா. சமூகத்துக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குது. இது வந்து லிட்ரேச்சர். ம். சினிமான்றது நடமாடும் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் கண்டிப்பா. இவ்வளோதான். இப்போ அது என்ன பண்ணுது? ஒரு பேஜ் இருக்கிற வேல்யூ அது சினிமா பண்ணுதா? எல்லா சினிமா சொல்லலை, சினிமா பண்ணுது. சிலர் வந்து கலையை வளர்க்குறாங்க, சிலர் வந்து கலையை விற்கிறாங்க. கலையை விற்கிறவங்க எல்லாம் சினிமா நினச்சிக்கிட்டு நம்ம பேசக்கூடாது, கலை வளர்க்குறவங்களை பற்றி தான் பேசணும். கண்டிப்பா. இன்னைக்கு அது நம்ம அது வணிக ரீதியா போனதால அது அதுக்கு கார்ப்பரேட், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், அப்படி சுற்றி இப்படி வரும். ஸோ நம்ம அதுக்குள்ள போனா நம்ம வந்து ஆமாம். சினிமா, மேடை நாடகம், இது ரெண்டுக்கும் இருக்க வேறுபாடு என்ன? சினிமாவுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, அது டெக்னாலஜி, இது ரியாலிட்டி. ரியாலிட்டி. பட் அந்த நடிப்புமே சொல்லுவாங்களே, இப்போ நான் வந்து கூத்துப்பற்றையில வந்து நடிப்பு கற்றுக்கிட்டவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேடை நாடகத்துக்கான நடிப்பு சினிமாவில் நம்ம நடிக்க முடியாது, அங்கே அது ஓவர் ஆக்டிங்காக தெரியும் அப்படியெல்லாம் அப்படின்றாங்க. ஒன்றும் கிடையாது. ஒரு அப்படியா? காலத்தில் வந்து இப்போ நாசர் சார் படத்தில் சில நடிக்க கூப்பிட்டா அவர் அப்படி தான் சொன்னாராம், ம். அவங்கள ஃப்ரேம்குள்ளே நிற்க வைக்க முடியல அப்படின்ட்டு. தங்கர் பச்சன் சாருக்கிட்ட ஒரு சில தேட்டர் ஆக்டர்ஸ் உபயோகப்படுத்தும், அவர் அப்படி தான் கேமராமேன் நிற்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ம். அதாவது தேட்டர் ஒரு நாடகம் பார்த்துட்டப்பா நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ கூப்பிடுற, ஆனால் நீ ஃப்ரேமுக்குள்ளே அவங்கள அடக்க பார்க்குற. ம். அவன் ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிறவனே. அப்போது உனக்கு ஸ்டேஜ் நாலேஜ் இருந்தால் அவனை ஃப்ரேமுக்குள்ளே எப்படி அடக்கிறது? உன் கேமரா யூஸ் பண்ணுவேன், நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவனை அதில் நடிக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது டைரக்டர்ஸ் கூட தியேட்டர்னு என்னென்னு தெரியணும். இப்போ நானா பாட்டுக்கு இருக்கிறார் தியேட்டர் ஆக்டர், நீங்கள் ஒரு ஃப்ரேம் வச்சு பாருங்கள், கேமரா நடுங்கும், ஐயோ அப்படின்ட்டு. இங்கே என்ன பண்ண, நீ ஈகோயிஸ்டிக்காக வந்து நான் ஃப்ரேம் வச்சுருக்கா அதுக்கு நீ நடி அப்படின்றாங்க. இப்போ இங்கே இன்னும் தியேட்டர் இன்னும் வளரல. இப்போ ஹாலிவுட்டில் பாருங்கள், நடிக்கும்போது கேமரா வந்து அது மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அவன் தியேட்டர் ட்ரைனர் ஃபிக்ஸ்டாக இருக்காது. அவங்க இப்படி குனியும் போது இது வரைக்கும் தான் தெரியும், அது போதும் அப்படின்னுவான், என் கண்ணு பேசிக்கும் அப்படின்வான். இப்போ மேலே தூக்கும்போது கண்ணு தெரியும், இது வரைக்கும் தான் தெரியும் சார், அது போதும் வாய் பேசிக்கும் அப்படின்றான். அவன் டேலண்டட். ஓகே. இவங்களுக்கு அது தெரியாது சார், எல்லாமே ஃப்ரேம் அவுட் அப்படின்னு நம்மளை வேறு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா தியேட்டர் ட்ரைனர், தியேட்டர் ஆக்டிங்கன்னா என்னென்னு தெரிஞ்சு தியேட்டர் ஆக்டரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஹாலிவுட் இர்ஃபான் கான் நடிச்சிருந்தார், நவாஜுதீன் சித்திக் நடிக்கிறாரு இந்த மத்தொண்டு. இப்போது இந்த நசீருத்தீன் ஷா, இவங்களாம் தியேட்டர் ஆக்டர்ஸ் தானே, இவங்க தானே சினிமாவே வந்து கட்டி காத்தது.